புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. இறையேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, கண்ணுக்கு புலப்படாத தெய்வம் மனித உருவில் தோன்றி இந்த மண்ணுலகை மீட்ட இறைமகன் இயேசு கிறிஸ்து இந்த உலகம் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த நற்கருணையின் வழியாக நமது மத்தியிலே எழுந்தருளி இருக்கின்றார். நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன அந்த தெய்வம் இதோ இந்த நற்கருணையின் வடிவிலே உண்மையாகவே இறை பிரசன்னத்தோடு எழுந்து வந்திருக்கக்கூடிய இந்த அன்பு ஆண்டவரை நமது ஆராதனையின் வழியாக அவரை புகழ்ந்து அவருக்கு நமக்கு உரிய ஆராதனையை செலுத்துவோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, கேருபீன்கள் சேராபின்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, கேருபீன்கள் சேராபின்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை.
குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆதியும் அந்தமும் மானவரே, ஆல்பா ஒமேகாவும் மானவரே. ஆதியும் அந்தமும் மானவரே, அல்பாவும் ஒமேகாவும் மானவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே. பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. உமது கண்ணின் மணி போல என்னை பாதுகாத்தருளும் என்று வேண்டக்கூடிய திருப்பாடலின் ஆசிரியரின் வேண்டுதலுக்கு ஏற்ப நம் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணி போல பாதுகாக்கக்கூடியவர் நமது இறைவன். எங்கு சென்றாலும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மோடு இருந்து அரவணைக்கக்கூடிய அன்பு இறைமகன் இயேசு கிறிஸ்து. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், பயமும் அச்சமும் சூழ்ந்தாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று நம்மை வழிநடத்தி வரக்கூடிய அந்த அன்பு தெய்வத்திடம் நன்றி என்ற உள்ளத்தோடு அவரை புகழ்ந்து நன்றி செலுத்துவோம். நன்றி என்று சொல்வது வெறும் வார்த்தையில் அல்ல, நம்முடைய செயல்பாடுகளில் 10 தொழுநோயாளிகளில் ஒருவன் எவ்வாறு உள மனப்பாங்கோடு நன்றி சொல்லி தான் பெற்ற அனுபவத்தை பிறரோடு பகிர்ந்து கொண்டானோ, அதேபோல நன்றி என்பது உதட்டளவில் இல்லாமல் உள்ளத்தில் இருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய அந்த இறைவனுடைய பாதத்தில் நமது நன்றி மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம். அன்பு தந்தையே இறைவா, கடந்த மாதம் முழுவதும் நீர் எங்களுக்கு செய்து வந்த அனைத்து நன்மைகளுக்கும் இந்த மாதத்தில் நீர் எங்களை உமது கண்ணின் மணி போல காத்து வரப்போகின்ற அனைத்து நன்மைகளுக்கும் இறைவா உமக்கு நன்றி.
ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். நன்மைகளின் நாயகனே எம் இறைவா, திருச்சபையை வழிநடத்த நீர் தேர்ந்தெடுத்து தந்துள்ள ஆயர்கள், குருக்கள் மற்றும் கன்னியர்கள் எங்களை உமது இறைவழியில் வழிநடத்தி வருகின்றமைக்காக இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவர் தம் உடன்படிக்கையை நினைவில் கொண்டுள்ளார். தாயும் தந்தையுமான எம் இறைவா, உம் மக்களாகிய எம் மீது நீர் பொழிந்துள்ள இரக்கத்திற்காகவும் பஞ்சம் கொள்ளை நோயிலிருந்து எம்மை விடுவித்ததற்காகவும் இறைவா உமக்கு நன்றி. தந்தையின் வார்த்தையை வாழ்வாக்கியவரே எம் இறைவா, உமது இறைவார்த்தையை வாசிக்கவும் தியானிக்கவும் ஆலய வழிபாடுகளில் கலந்து கொண்டு அளவில்லா நன்மைகளை பெற்றுக்கொள்ள எம்மை ஆசீர்வதித்ததற்காக இறைவா உமக்கு நன்றி. உழைப்பின் முதற் பொருளே எம் இறைவா, எம் வாழ்வு வளம் பெறும்படி உழைக்க ஆற்றலையும் சக்தியையும் நல்ல வேலை வாய்ப்பையும் தந்து எங்கள் வாழ்வு சிறப்படைய செய்த உம் மேலான அன்பிற்காக இறைவா உமக்கு நன்றி. நன்றியினால் இறைவனுக்கு மகிமைப்படுத்திய நாம் தாவீது அரசனாக இருந்தாலும் ஆண்டவரை புகழ்வதில்தான் மிகப்பெரிய ஆனந்தமே என்று கண்டுகொண்டான். ஆண்டவரை புகழ்வதும் துதிப்பதும் தான் நம்முடைய வாழ்க்கையின் அடித்தளமும் அடிநாதமுமாக இருக்க வேண்டும். மனிதர்களை புகழ்வது அல்ல, மாறாக நம்மை பாதுகாத்து அரவணைக்கக்கூடிய அந்த ஆண்டவரை புகழ்கின்ற பொழுது இறைவன் தன்னுடைய பேர் இரக்கத்தினாலும் கருணையினாலும் நம்மை ஆசீர்வதிக்கின்றார் என்ற உள்ள உணர்வோடு நாம் இந்த அருமையான நேரத்திலே நற்கருணை ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாயிருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கருப்போல சுமந்தீரே நன்றி. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு
நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. கருப்போல சுமந்தீரே நன்றி. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. அன்றன்றை காண என் தேவைகள் யாவை உம் கரம் நல்கியதே. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல பூரண வார்த்தையே இல்ல. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. கருப்போல சுமந்தீரே நன்றி. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருப்போல காத்தீரே நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. கருப்போல சுமந்தீரே நன்றி. இறை சாயலில் படைக்கப்பட்ட நாம்
மனித இயல்பிலே நாம் பல்வேறு முறை பாவங்கள் செய்து இந்த கடவுளை விட்டு விலகிச் செல்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து நம்மை மீட்பதற்கு எதிர்பார்ப்பது எல்லாம் நாம் பாவிகள் என்று உணர்வதுதான். பாவிகள் என்று யார் உணர்ந்தார்களோ அவர்கள் இறைவனை நாடிச் சென்றார்கள். இறைவன் அவர்களை நிறைவாக மன்னித்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்கின்றார். இதோ உயிருள்ள தெய்வம் எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த அருமையான நேரத்திலே நாம் பாவிகள் என்பதை உணர்ந்து கடவுளுக்கு எதிராகவும் மனிதருக்கு எதிராகவும் தனக்கு எதிராகவும் இயற்கைக்கு எதிராகவும் செய்த பாவங்களை நினைத்து பார்த்து அவருடைய பாதத்திலே நமது பாவங்களை ஒப்புக்கொடுத்து அருளையும் ஆசிரையும் மனமாற்றத்தையும் வேண்டுவோம். நெஞ்சுக்கு நெருக்கமானவரே எம் இறைவா, கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் பண ஆசை, பொருள் ஆசை, உலக இன்பம் போன்றவற்றில் விழுந்து கிடந்து இவற்றை பெற செய்யும் பல்வேறு தவறுகளையும் தவறான எண்ணங்களையும் மன்னியும் என் அன்பு இறைவா. எம் குற்றங்களை நீர் மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? பாவம் கழுவும் பரிசுத்தரே எம் இறைவா, தங்கள் பிள்ளைகளை சரியான விதத்தில் வளர்ப்பதில் கவனம் செலுத்தாமல் சமூக தீமைகளுக்கு அடிமைப்பட்டிருக்கும் பெற்றோர்களை மன்னியும் என் அன்பு இறைவா. ஆண்டவரே, எம் பாவங்களுக்கேற்ப எம்மை நடத்தாதேயும். பாவத்தின் பரிகாரரே எம் இறைவா, ஆசிரியர்கள், மருத்துவர்கள் மற்றும் பொது பணியில் இருப்பவர்கள் ஏனோதானோ என்று அக்கறையிற்று இல்லாமல் தங்களது பணிகளை செய்யாமல் கவனமிழக்கச் செய்த தருணங்களுக்காக அவர்களை மன்னியும் என் அன்பு இறைவா. ஆண்டவரே, உம் பேரன்பால் எம்மை விடுவித்தருளும். விடுதலையின் நாயகனே எம் இறைவா, தங்கள் கடமைகளை சரிவரச் செய்யாமல் பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் கீழ்ப்படியாமல் தான் தோன்றித்தனமாக சுய உணர்வின்றி திரியும் இளையோர்களை மன்னியும் என் அன்பு இறைவா. ஆண்டவரே, உம் இரக்கத்திற்கேற்ப என்னை நினைவுகூரும். வளம் தரும் தெய்வமே எம் இறைவா, ஏழைகளுக்கு இரங்காமலும் பொது நன்மைகளுக்கு கொடுக்காமலும் சுயநலத்தோடு வாழ்ந்த எம்மை மன்னியும் என் அன்பு இறைவா. என் தசையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவன் என்னாலும் வாழ்வான் என்று சொல்லி இந்த நற்கருணை ஆண்டவர் வாழ்வளிக்கும் உணவாக, நிலை வாழ்வு தரும் உணவாக நம்மோடு இருக்கின்றார். ஆகவே இந்த நற்கருணை ஆண்டவரை புகழ்ந்து இந்த உயிருள்ள தெய்வம் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு இந்த நற்கருணை ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். இறங்கும் இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன்.
உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் இயேசுவே. என்னை மன்னியும் இயேசுவே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். மூடி தாங்கி ஐயா காயப்பட்டீர். மூடி தாங்கி ஐயா காயப்பட்டீர். நீர் எனக்காக பலியானீர். நீர் எனக்காக பலியானீர். உம் இரத்தத்தால் கழுவிவிடும். உம் இரத்தத்தால் கழுவிவிடும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன். துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன். உம்மை நினையாது தூரப் போனேன். உம்மை நினையாது தூரப் போனேன். என்னை மன்னியும் தெய்வமே. என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். என் உடலை உண்பவர்கள் என்றும் வாழ்வார்கள், என் இரத்தத்தை குடிப்பவர்கள் என்னாலும் நிலை வாழ்வு பெறுவார்கள் என்று கூறிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நம்பி வாழ்வாக்கி ஆதிகால கிறிஸ்தவர்கள் இந்த நற்கருணையை உண்பதற்காக காத்திருந்தார்கள். ஞாயிற்றுக்கிழமை என்றாலே நற்கருணை ஆண்டவரை உண்பதுதான் என்னுடைய வாழ்வின் அடிப்படை என்று எத்தனையோ எதிர்ப்புக்கள் மத்தியில் இந்த நற்கருணை ஆண்டவர் வழியாக ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள் ஆதி கிறிஸ்தவர்கள். பல புனிதர்கள், பல மனிதர்கள் இந்த நற்கருணையின் வழியாகவே வாழ்ந்திருக்கின்றார்கள், ஆசீர் பெற்றிருக்கின்றார்கள். ஏன் இன்றும் நம்மை வாழ்விக்கக்கூடியது, நிலை வாழ்வை தரக்கூடியது, மகிழ்ச்சியை தரக்கூடியது என்றால் இந்த நற்கருணை மட்டுமே. அப்படி வாழ்வின் மகிழ்ச்சியையும் நிறை வாழ்வையும் சமாதானத்தையும் தரக்கூடிய இந்த நற்கருணை ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம்.
ஆசிர்வதியும் இயேசுவே, ஆசிர்வதியும் இயேசுவே, ஆயுள் முழுதும் எம்மை என்றும் ஆசிர்வதியும் இயேசுவே. ஆசிர்வதியும் இயேசுவே, ஆசிர்வதியும் இயேசுவே, ஆயுள் முழுதும் எம்மை என்றும் ஆசிர்வதியும் இயேசுவே. ஆசிர்வதியும் இயேசுவே, ஆசிர்வதியும் இயேசுவே, ஆயுள் முழுதும் எம்மை என்றும் ஆசிர்வதியும் இயேசுவே. போகும் போதும் வரும்போதும் ஆசிர்வதியும் இயேசுவே, இருக்கும் போதும் படுக்கும் போதும் ஆசிர்வதியும் இயேசுவே. போகும் போதும் வரும்போதும் ஆசிர்வதியும் இயேசுவே, இருக்கும் போதும் படுக்கும் போதும் ஆசிர்வதியும் இயேசுவே. ஆசிர்வதியும் இயேசுவே, ஆசிர்வதியும் இயேசுவே, ஆயுள் முழுதும் எம்மை என்றும் ஆசிர்வதியும் இயேசுவே. ஆசிர்வதியும் இயேசுவே, ஆசிர்வதியும் இயேசுவே, ஆயுள் முழுதும் எம்மை என்றும் ஆசிர்வதியும் இயேசுவே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 66 முதல் 71 முடிய. அக்காலத்தில் இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு 12 சீடரிடமும், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார். இயேசு அவர்களை பார்த்து, 12 உங்களை நான் தேர்ந்து கொண்டேன் அல்லவா? ஆயினும் உங்களுள் ஒருவன் அழகையாய் இருக்கிறான் என்றார். அவர் சீமோன் இஸ்காரியோத்தின் மகனாகிய யூதாசை பற்றி இப்படியே சொன்னார். ஏனெனில் 12 ஒருவனாகிய அவன் அவரை காட்டிக் கொடுக்கவிருந்தான். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, நாம் அனைவருமே உயிருள்ள இறைவனாகிய இந்த நற்கருணை ஆண்டவர் முன்பாக அமர்ந்திருக்கின்றோம். தவக்காலம் என்பது மனமாற்றத்தின் காலம். நாம் அனைவருமே நம்முடைய மனங்களை மாற்ற வேண்டும் என்ற முயற்சியிலே இந்த தவக்காலத்திலே பயனுள்ள முறையில் பயணித்து இருக்கின்றோம். இன்றைய சிந்தனையாக நாம் சிந்திக்க இருப்பது, இந்த ஆண்டிலே நமது திரு அவை அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு சொல், இணைந்து பயணிப்போம். கூட்டு ஒருங்கியக்க திரு அவையாக இணைந்து பயணிக்க வேண்டும் என்று நமது திரு அவையானது பொதுமக்களையும் குருக்களையும் இருவாழ் துறவியர்களையுமே அழைப்பு விடுத்து கொண்டே இருக்கின்றது.
அன்புக்குரியவர்களே, இன்று இறைந்து பயணித்தல் என்பது மிகவும் கடினமான ஒரு செயலாக இருக்கின்றது. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி 6வது அதிகாரத்தின் தொடக்கத்தில் பார்த்தோம் என்றால், பெரும் திரளான மக்கள் இயேசுவை பின்தொடர்கின்றனர். இன்னும் சொல்லப்போனால் நற்செய்தியாளர் குறிப்பிடுவது, அந்த உணவை உண்டவர்கள் ஆண்கள் மட்டும் ஏறக்குறைய 5000 பேர் என்று குறிப்பிடப்படுகின்றது. ஆகவே தொடக்கத்திலே இந்த ஆண்டவரோடு பயணித்தவர்கள் அதிகமான பேர், அதிகமான நபர்கள் ஆண்டவரை உண்ண வேண்டும், அவரோடு இணைந்து பயணிக்க வேண்டும் என்ற தாகத்திலே வந்தார்கள். ஆதிகால திரு அவையிலும் இந்த ஆண்டவரோடு பயணிக்க வேண்டும் என்ற முயற்சியிலே பல நபர்கள் ஈடுபட்டார்கள். ஆனால் நற்செய்தி 6வது அதிகாரத்தின் இறுதியில் பார்க்கின்ற பொழுது எஞ்சி இருந்தவர்கள் 12 பேர்தான். 5000 ஆண்களோடு பயணித்த இந்த இறைவன் கடைசியிலே பயணித்தது 12 சீடர்களோடு. ஏன் இந்த சூழல்? ஏன் இணைந்து பயணிக்கவில்லை என்று இந்த 6வது அதிகாரத்தை அசைபோட்டு பார்த்தோம் என்றால், முதலிலே பல நபர்கள் இணைந்து பயணித்த இந்த நபர்கள் ஆண்டவரை விட்டு சென்றதற்கு காரணம், அவர்கள் ஆண்டவரை தேடி வந்தது வெறும் வயிறை நிரப்பக்கூடிய உணவிற்காக, உணவு மட்டுமே வேண்டும் என்பதற்காக தேடி வருகின்றார்கள். ஆனால் இறைவன் சொல்வது, நான் உணவை தருவதற்காக மட்டும் வரவில்லை. அன்புக்குரியவர்களே, இணைந்து பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே பல நபர்கள் இந்த இறைவனை விட்டு பிரிந்து செல்வதற்கு காரணமே அவர்களுடைய மண்ணாசையும் பொன்னாசையும் பொருள் ஆசையும் தான். இறைவா, எனக்கு இதை தரமாட்டாயா? நான் வேண்டுவது கிடைக்காதா? எனக்கு இது வேண்டும், என்னுடைய வாழ்க்கையிலே பொன்னும் செல்வமும் பொருளும் வேண்டும் என்று அந்த வயிறை நிரப்புவதற்காகத்தான் தேடி வருகின்றார்கள். அது கிடைக்கவில்லை என்றால் இணைந்து பயணிக்காமல் பிரிந்து செல்லக்கூடிய கூட்டம் நமது குடும்பத்திலும் பார்க்கலாம். நமது குடும்பத்திலே குடும்ப உறவுகள் எதை தேடி வருகின்றார்கள்? அன்பை தேடி வருகின்றார்களா? பொன்னும் பொருளும் இருந்தால் உறவுகள் வந்து சேரும். பொன்னும் பொருளும் இல்லை என்றால் பிரிந்து செல்லக்கூடிய ஒரு கலாச்சாரத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தனி மனித கலாச்சாரம் என்பதே இறைவன் இல்லாமல் தன்னை மையப்படுத்தி, பொன்னை மையப்படுத்தி, பொருளை மையப்படுத்தி, இந்த மண்ணுலக ஆசையை மையப்படுத்துகின்ற பொழுது குடும்ப உறுப்பினர்களோடு நாம் இணைந்து பயணிக்க முடியாது. நமது திரு அவையிலும் இன்று நாம் கடவுளை பொன்னுக்காகவும் பொருளுக்காகவும் தேடி வருகின்ற கூட்டத்தினால் இணைந்து பயணிக்காமல் பிரிந்து செல்லக்கூடிய ஒரு சூழலிலே வாழ்கின்றோம். இரண்டாவதாக இந்த நற்செய்தியாளர் குறிப்பிடுவது, இந்த மக்கள் இணைந்து பயணிக்காமல் போனதற்கு காரணம் அடையாளங்களையும் அற்புதங்களையும் தேடுவது. நமது கத்தோலிக்க திரு அவையிலே பல நபர்கள் விட்டு பிரிந்து செல்வதற்கு காரணம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேடுவதுதான். எங்காவது அதிசயம் நடந்தால் அங்கே ஓடோடி செல்லுகின்றார்கள். ஆனால் நமது திரு அவையிலே மிகப்பெரிய அற்புதமும் அடையாளமும் இந்த நற்கருணை தான். இந்த நற்கருணையை சுவைத்தவர்கள் என்றும் பிரிந்து செல்ல முடியாது. ஆகவே வெளி அடையாளங்களையும் அற்புதங்களையும் தேடுகின்ற பொழுது இணைந்து பயணிக்காமல் வாழ முடிகின்றது. அப்படித்தான் நமது குடும்ப வாழ்க்கையிலும் இருக்கின்றார்கள். இன்றைய நுகர்வு கலாச்சாரத்திலே குடும்ப வாழ்க்கையிலே அவர்கள் பார்ப்பது எல்லாமே வெறும் அடையாளங்கள், மாய கவர்ச்சிகள். இந்த மாய கவர்ச்சிகளையும் அடையாளங்களையும் தேடி செல்லுகின்ற பொழுது மற்றவர்களோடு இணைந்து பயணிக்க மாட்டோம்.
அடையாளங்களையும் அற்புதங்களையும் தேடுகின்றவன் இறைவனோடு பயணிக்க முடியாது. ஆகவேதான் பயணிக்க முடியாமல் பிரிந்து செல்லக்கூடிய கூட்டமும் இன்று அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது. இயேசுவில் பிரியமானவர்களே, நற்செய்தியாளர் மூன்றாவதாக குறிப்பிடுவது அவர்கள் கடவுளுக்கு எதிராக முணுமுணுக்கின்றார்கள். ஏன் முணுமுணுக்க வேண்டும்? நான் நினைப்பது நடக்கவில்லை என்றால் முணுமுணுப்பேன். அவர்கள் நினைத்தது நடக்கவில்லை. இன்னும் முணுமுணுப்பதற்கு காரணம், இறைமகன் இயேசு கிறிஸ்து சொல்வது, கடவுள்தாமே உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது செவி சாய்ப்பது மட்டும்தான். ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுக்கின்றவன் முணுமுணுக்க மாட்டான். இன்று திரு அவையிலும் சரி, குடும்ப வாழ்விலும் சரி, சமூக வாழ்விலும் சரி, முணுமுணுக்கக்கூடியவர்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றார்கள். இன்று பங்கு தலங்களாக இருக்கலாம், திரு அவையாக இருக்கலாம். ஏன் பிளவுகள், பிரிவினைகள், முணுமுணுப்புக்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றன? இதற்கு அடிப்படை காரணமே திரு அவை சொல்வதும், திரு அவை மரபு சொல்வதும், நற்செய்தி சொல்லக்கூடிய அந்த இறை வார்த்தையை செவி மடுப்பதற்கு பதிலாக எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற மனப்பான்மையோடு இருப்பதனால்தான் முணுமுணுப்புக்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றன. இவர்களாலும் இணைந்து பயணிக்க முடியாது. நமது குடும்ப வாழ்க்கையிலே பார்ப்போம். குடும்ப வாழ்க்கையிலே எங்கு முணுமுணுப்புக்கள் அதிகமாகிக் கொண்டு இருக்கின்றனதோ அங்கே அவர்களால் இணைந்து பயணிக்க முடியவில்லை. மூல ஆதாரமே இன்று நாம் செவி மடுப்பதற்கு தயாராக இல்லை. பேசுகின்றோம், நான் பேசுவதை அடுத்தவன் கேட்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். எல்லா தலங்களிலுமே நான் பேசுவதை அடுத்தவன் கேட்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய நான் அடுத்தவனுடைய குரலுக்கு, இறைவனுடைய குரலுக்கு செவி சாய்க்கின்றேனா? செவி சாய்க்காத எவனும் இணைந்து பயணிப்பது மிகவும் கடினமான ஒன்று. நான்காவதாக நற்செய்தியாளர் குறிப்பிடுவது, அவர்கள் இறைவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? நாங்கள் விரும்பியது போல கடவுள் செயல்பட வேண்டும். இன்றைய நுகர்வு கலாச்சாரத்திலே இன்று பொருட்களை பயன்படுத்துவது போல மனிதனை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய ஒரு கலாச்சாரத்திலே நான் விரும்புவது போல கடவுள் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கடவுளைத்தான் நான் ஏற்றுக்கொள்வேன். தனக்கென மனிதன் ஒரு கடவுளை உருவாக்கி கொண்டே இருக்கின்றான். மூவொரு கடவுளாக இருக்கக்கூடிய அந்த கடவுளை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக தான் உருவாக்கிய கடவுள் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கடவுளை ஏற்றுக்கொள்வேன் என்ற மனநிலையோடு பயணிப்பவர்களும் இணைந்து பயணிக்க முடியாது. குடும்ப வாழ்க்கையிலும் நான் விரும்புவது போல மற்றவர் இருக்க வேண்டும், நான் சொல்வதை அடுத்தவர் கேட்க வேண்டும் என்ற மனநிலையோடு இருக்கின்ற பொழுது நாம் குடும்பத்தில் உள்ள அடுத்தவர்களோடு இணைந்து பயணிக்க முடியாது. இயேசுவில் பிரியமானவர்களே, 12 நபர்களிலும் ஒருவனுக்கு அழகை இருந்ததாக கடவுள் சொல்லுகின்றார். நாம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். நம்மிலும் இந்த மனப்பான்மைகள் இருக்கின்ற பொழுது, அதாவது கடவுளை வயிற்று பசிக்காக, உணவுக்காக தேடுகின்ற பொழுது அங்கே இணைந்து பயணிக்க முடியாது. வெளி அடையாளங்களையும் கவர்ச்சிகளையும் நம்புகின்ற பொழுது இணைந்து பயணிக்க முடியாது. செவிசாய்க்காமல் முணுமுணுத்து இருக்கின்ற பொழுது அங்கும் இணைந்து பயணிக்க முடியாது. எனக்கென ஒரு கடவுளை நான் உருவாக்கி கொண்டிருக்கின்ற பொழுது அங்கும் நாம் இணைந்து பயணிக்க முடியாது. திரு அவை இன்று நம்மை அழைப்பதே இணைந்து பயணிக்க வேண்டும். ஏன்? மூல ஆதாரமே ஒன்றே ஒன்றுதான். இணைந்து பயணிப்பதனுடைய அடித்தளமே தம திருத்துவம்தான். மூவரு கடவுள்
படைப்பின் தொடக்கத்தில் இருந்து இன்று வரை இணைந்து பயணிக்கின்றார்கள். தங்களுக்குள்ளே எந்த வேறுபாடும் இல்லை, ஏற்றத்தாழ்வும் இல்லை. இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரே கடவுள், 3 ஆட்கள். எவ்வளவு பெரிய ஒற்றுமை! கடவுள் இதைத்தானே எதிர்பார்க்கின்றார். திருத்தூதர் பணி 2வது அதிகாரத்திலே பார்க்கின்றோம். பெந்தகோஸ்தே திருவிழா அன்று பல்வேறு மொழிகள், பல்வேறு இனத்தவர், பல்வேறு பிரிவினர் ஒன்று கூடிய பொழுது அவர்கள் அனைவரும் ஒருமித்து பயணித்தார்கள். அதற்கு காரணம், அவர்களிடையே எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை, பிரிவுகளும் இல்லை, பிணக்குகளும் இல்லை. அன்புக்குரியவர்களே, இந்த ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவதே தமத்திருத்துவம். தமத்திருத்துவத்தை ஆழமாக உணர்ந்தால் நாம் பிரிந்து செல்ல மாட்டோம், இணைந்து செல்வோம். இன்னும் ஒருபடி மேலே போனோம் என்றால் நற்கருணை என்பதே ஒற்றுமையின் திருவிழா, இணைந்து பயணிக்கக்கூடிய திருவிழா. ஆதி திருச்சபையிலே ரோமையர் என்றோ, கிரேக்கர் என்றோ, அடிமை என்றோ, பணக்காரன் என்றோ எந்த வேறுபாடும் இல்லாமல் அனைவரும் உண்டார்கள், இணைந்து பயணித்தார்கள். ஏனென்றால் அவர்கள் நற்கருணையுடைய ஆழத்தை புரிந்து கொண்டார்கள். நற்கருணை என்பது வெறும் சடங்கு அல்ல, வெறும் இறைவன் பிரசன்னத்தோடு இருக்கின்றார் என்று அறிக்கை இடுவது அல்ல. இந்த தவக்காலத்திலே இந்த நற்கருணை ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைப்பதனுடைய அடிப்படை சித்தாந்தமே இணைந்து பயணிக்க வேண்டும். நம்மிலே பல வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது. இணைந்து பயணிப்போம். நற்கருணையின் சாட்சிகளாக விளங்க இந்த தவக்காலத்திலே முயற்சிகள் எடுப்போம். நமது குடும்பத்திலும், பங்கு தலங்களிலும், சமூகத்திலும் ஒற்றுமையை நிலைநாட்டி இணைந்து பயணிக்கும் திரு அவையோடு நம்முடைய சாட்சியான வாழ்வால் இணைந்து பயணித்து புது திரு அவையை உருவாக்கி இறைவனின் சாட்சிகளாக மாற தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். நான் உனக்காக என்னை நம்பி வாழ்கிறாய். நான் உனக்காக என்னை நம்பி வாழ்கிறாய். நான் உனக்காக இறைவா, நீ எனக்காக உன்னை நம்பி வாழ்கிறேன். நீ எனக்காக இறைவா, நீ எனக்காக உன்னை நம்பி வாழ்கிறேன். நீ எனக்காக. ஒளியும் நல்ல வானம் தந்தேன் நான் உனக்காக. விளையும் நல்ல பூமி தந்தேன் நான் உனக்காக. இரவும் பகலும் பிரித்து வைத்தேன் நான் உனக்காக. படைத்தவை அனைத்தும் நலமென கண்டேன் நான் உனக்காக. நான் உனக்காக மகனே, நான் உனக்காக என்னை நம்பி வாழ்கிறாய். நான் உனக்காக நீ எனக்காக இறைவா, நீ எனக்காக உன்னை நம்பி வாழ்கிறேன். நீ எனக்காக. வானம் போல மனதை தருவேன் நான் உனக்காக. பூமி போல பலனை தருவேன் நான் உனக்காக. பகலை போல ஒளியை தருவேன் நான் உனக்காக. இருளை போல பொறுமை கொள்வேன் நான் உனக்காக.
உனக்காக மகனே நான் உனக்காக என்னை நம்பி வாழ்கிறாய் நான் உனக்காக நீ எனக்காக இறைவா நீ எனக்காக உன்னை நம்பி வாழ்கிறேன் நீ எனக்காக. அன்புக்குரியவர்களே, எங்கே 2-3 நபர்கள் என் பெயரால் இணைந்திருக்கின்றார்களோ அவர்கள் கேட்பதையெல்லாம் நான் கொடுப்பேன் என்று சொன்ன அன்பு தெய்வம் இணைந்து பயணிக்கின்ற பொழுது, இணைந்து வேண்டுகின்ற பொழுது கடவுள் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தருகின்றார் என்ற நம்பிக்கையோடு அவருடைய பாதத்தில் நமது மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம். அகிலத்தையும் ஆண்டு நடத்தி வரும் எம் அன்பு இறைவா, திருச்சபை தலைவர்கள் இடைவிடாத ஜெபத்திலும் தியானத்திலும் நிலைத்திருந்து தன்னலமற்ற இறைப்பணியின் மூலம் திருச்சபையை சிறப்பாக வழிநடத்தி இயேசுவின் அன்பு சீடர்களாக வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மருத்துவருக்கெல்லாம் மருத்துவரான எம் அன்பு இறைவா, குணமளிக்கும் அன்பு பணியை தமது லட்சியமாக கொண்டு பணி செய்யும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருந்தாளுநர்கள் நோயை கண்டுபிடிப்பதிலும் கவனிப்பதிலும் மருந்துகள் கொடுப்பதிலும் மிகுந்த ஞானமுடன் செயல்படவும், நோயாளிகளுக்கு செய்யும் குணமாக்கும் பணி இயேசுவின் பணி என அறிந்து முழு உள்ளத்துடன் பணியாற்றிட வேண்டிய ஆற்றலை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சுகம் தரும் நல்லவரே எம் அன்பு இறைவா, நோய்கள் துன்பங்கள் துரத்தும் போது இயேசுவின் கரங்களில் சுகம் உண்டு என நம்பி அவர் பாதத்தில் அமர்ந்து உடல் நலமும் ஆன்மீக நலமும் பெற்று வாழ்ந்திட வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தேவையில் இருப்போரை தேடிச் சென்று உதவிக்கரம் நீட்டும் எம் இறைவா, இயேசுவின் அன்புக்காய் ஏங்கும் மக்களை தேடிச் சென்று எம்முள் பொங்கி வழியும் இயேசுவின் அன்பை அனைவரோடும் பகிர்ந்து வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பேரிரக்கமும் கருணையும் கொண்ட கடவுளே, இதோ நாங்கள் இணைந்து பயணிப்போம், நற்கருணையின் சாட்சிகளாக விளங்குவோம் என்ற நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்திலே எங்கள் மன்றாட்டுக்களை சமர்ப்பிக்கின்றோம். பிரிவினைகள் பிளவுகள் சூழ்ந்த இந்த சமூகத்திலே உம்முடைய நற்கருணையின் சாட்சிகளாய் நாங்கள் ஒற்றுமையையும் அமைதியையும் சமாதானத்தையும் ஏற்படுத்துவோம் என்ற நம்பிக்கையிலே உமது பாதத்திலே எங்கள் மன்றாட்டுக்களை சமர்ப்பிக்கின்றோம். அன்பு தெய்வமே, நற்கருணையின் ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களை ஏற்று எங்களை ஆசீர்வதித்து நிலை வாழ்வுக்கு வழிநடத்த வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மாண்புயரிவருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா குறையை நீக்க
ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ.